சார், அப்ப இந்த உத்தரவால ஏற்கனவே அமைச்சிருக்கிற ஒரு நீதிபதி ஆணையம் மற்றும் எஸ்ஐடி அது ரெண்டுமே காலாவதி ஆகாததுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? இல்லைங்க. அதாவதுங்க, ஏற்கனவே அமைக்கப்பட்ட அருணா ஜெகதீசன் கமிஷன் பற்றி நீதிமன்றத்தில் இன்றைக்கே சொல்லிட்டாங்க. அதை நாங்கள் டச் பண்ணலன்ட்டாங்க. ஸோ அந்த நீதிமன்றம் ஆணையம் வந்து அது தொடரும். அருணா ஜெகதீசன் அந்த ஒன் மேன் கமிஷன் வந்து அவங்க வந்து ஆணையம் தொடரும். அது வந்து ரத்தாகலை. இரண்டாவது, இந்த சிட் இன்வெஸ்டிகேஷனை வந்து அவங்க இது வரைக்கும் என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்ன தேதி வரைக்கும் அவங்க செஞ்ச விசாரணையெல்லாம் வந்து சரியானதே தான் அர்த்தம். சில நேரங்களில் நீதிமன்றம் என்ன சொல்லும், டினோவோ ஆரம்பத்துலேருந்தே இன்வெஸ்டிகேட் பண்ண அப்படின்னு சொல்கிறது வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இன்னைய தேதியில் என்ன இருக்கோ அதை இன்வெஸ்டிகேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது வந்து சிட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்.